எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் பேனர்லேருந்து டிஎஸ்பி படம் எங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த போலீஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ், விஜய் சேதுபதி டிஎஸ்பி, என்னுடைய இது 5வது படம். டிசம்பர் மாதம் இந்த படம் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டாக ஒரு கிராண்டியாக எல்லாருடைய சப்போர்ட்டில், மீடியாவோடைய சப்போர்ட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து மீடியா மக்களையும், அனைத்து ரசிகர்களையும் நான் வரவேற்கிறேன். இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உலகநாயகன் கமல் சார் இதில் கலந்துக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அவருக்காக வெயிட்டிங். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிறது. இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற அனைத்து மீடியா மக்கள் அனைவரும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கும்கேஷனுங்க. டிஎஸ்பி இந்த படம் ஆடியோ லான்ச் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த கொலாபரேஷன் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பொன்ராம் சார், விஜய் சேதுபதி அண்ணன், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார், என் டீம் எல்லோரும் வந்து இந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு டீம் இது. படம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொன்ராம் சார் படம் எப்படி இருக்குன்றது. ஸோ நானும் ஒரு பாட்டு எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனுக்ருதி அண்ட் இது என்னோட முதல் படம் டிஎஸ்பி. அண்ட் இது வந்து பொன்ராம் சார் டிரெக்ஷனில் விஜய் சேதுபதி சார் கூட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன் சார் எங்களோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். டிசம்பர் 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். வணக்கம். இந்த துதிகன மகிமை ஸ்டோரி ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடக்க இருக்குது. டிஎஸ்பி படத்தோடைய ஆடியோ லான்ச். டைரக்டர் பொன்ராம் சாரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற அடுத்த ஃபிலிம் இது. அவரோட சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, அதுக்கு பிறகு இந்த 4th அசோசியேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பொன்ராம் சாரோடைய ரொம்ப நாள் ஆசை. இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ லிரிசிஸ்டாகவும் அவதாரம் எடுத்திருக்காரு இந்த திரைப்படத்தில். அன்னபூரணி அப்படின்ற ஒரு பாடல் வந்து பொன்ராம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸ்ரீராம் அவருடைய குரலில் ஒலிக்கிற பாடல். அப்புறம் வேளாண் தலைவா அட்வைஸ் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எங்களோட காம்பினேஷன் யுகபாரதி சார், நான், இந்த பொன்ராம் சார் காம்பினேஷன் யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஜாவேத் அலி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லா இருமா இந்த சாங் இப்போ சிங்கிள் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. அந்த சாங் எழுந்து விஜய் முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு புதியவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணுறாரு. அவர் இந்த படத்தில் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் உதித் நாராயண் சார் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ப்ளேபேக் சிங்கிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு தமிழ் படத்தில் தமிழ் சாங் பார்த்தாரு. ஸோ இந்த படத்தில் அந்த பதிவு நடந்திருக்கு. நிச்சயமாக அந்த சாங் கேட்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் நடக்க இருக்குது. உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். நன்றி. மீடியா மக்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லியிருக்கிறேன். லவ் யூ. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து இந்த அளவு வந்து நாங்கள் எது பண்ணாலும் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டிஎஸ்பி படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேதானம் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பொன்ராம் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து காமெடி வேணும்னா கேட்டுகிட்டே இருப்பாப்புல, வட்டிக்கு ஒரு மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருங்க, எவ்வளோ இருக்குதோ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ. அதே போல் வந்து நம்ம உலகநாயகன் வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பண்ணி கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவரெல்லாம் நேரில் பார்த்ததுலே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு இருக்குது. ஸோ தேங்க்யூ. லவ் யூ. லவ் யூ. இன்றைக்கி வந்து டிஎஸ்பி படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இது எங்களுக்கு. இன்னொன்று வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸில் ரிலீஸ் பண்ணி கார்த்திகேயன் சார் ரிலீஸ் பண்ணி பொன்ராம் சார் டைரக்டர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க மாஸ் என்டர்டெய்னர். ஸோ இதுவரை எங்களுக்கு அஸ் அ ஸ்டோன் பெஞ்ச் அஸ் அ கம்பெனியாக இட்ஸ் அ பிக் ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஒரு பிக் மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம்ஸ் பண்ணுற விஷயம். இது வந்து டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. வெரி ஹாப்பி வே த ஃபிலிம் வந்திருக்கிறது வந்து ஐ திங்க் எல்லாருமே படம் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கூட எல்லாரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கமல் சார் வராரு. ஸோ இட்ஸ் மேக்ஸ் திஸ் மோர் எக்ஸைட்டிங்.
Thanks, Kamal sir, for coming for this event and giving your wishes to this film. Thank you all. வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்பி ஒன்றாம் டைரக்ஷனில் கார் சிவராஜ் ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.